எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2267வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக விசேஷவனமாக எல்லா சபை மக்களும் அவரவர் சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது ஒரு வேதனையான காலம், கொடிய காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தரை அநேகர் ஆராதிக்க முடியாமல் தன்னுடைய சொந்த வேலைக்கும் சொந்த தேவைக்கும் என்று சொல்லி அநேகர் ஆராதனை விட்டுவிட்டு அவர்களுடைய போக்கிலே போகிறார்கள். அப்படி இல்லாதபடி எல்லா விசுவாச மக்களும் தங்களுடைய சபையில தேவனை போய் ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். அதே வேளையில ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய தீவிரமாய் அர்ப்பணிக்க ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 7வது வசனம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேர்கிறதுக்கு முன்னும் இவ்விதமாய் மண்ணானது தான் முன் இருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சாலமோன் ஞானி இந்த அதிகாரத்துல முன்னே 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 என்று எழுதி வைத்திருக்கிறார். அதாவது வாலிப பிரயாயத்துல சிருஷ்டிகரை நினைக்கணும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் எடுத்துக்கிட்டா சிருஷ்டியை நினைக்கிறார்கள். அதாவது என்னன்னா, உண்டாக்கப்பட்ட பொருட்களை நினைக்கிறார்கள், உண்டாக்கப்பட்டவர்களை நினைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்டாக்கின ஆண்டவரை நினைக்காமல் அவர்களுடைய மனம் போக்கில போகிறார்கள். ஆகவேதான் இங்க சொல்லுகிறார், வாலிப பிரயாயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. பாருங்க, ஆண்டவர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். வாலிபர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுமே ஆண்டவரை நினைக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், 100 வயது சென்றவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அப்படின்னா எல்லா வயதினரும் ஆண்டவரை நினைக்கணும். விசேஷமனமாய் வாலிப பருவம் உள்ள பசங்க பிள்ளைங்க ஆண்டவரை நினைத்து வாழணும். ஞானி சொல்லுகிறார், மாயை மாயை எல்லா மாயை சொல்றேன். அவர் அனுபவிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அனுபவித்தவங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும், இந்த வழியில போகணும், இந்த வழியில போகக்கூடாது சொல்லி. இங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தீங்கு நாட்கள் வருகிறதுக்கு முன்னே, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்வதற்கு முன்னே. அதாவது தீங்கு நாட்கள். இந்த வாலிப பிரயாயத்துல அநேக தீங்குகள் வருகிறது. நம்முடைய வாலிப பிரயாயத்துல ஆண்டவருக்குள்ள நிற்க விடாதபடி, சாட்சியற்ற ஜீவியம் பண்ணும்படி, இந்த உலகத்தினுடைய மனம் போக்கில போகும்படி அநேக தீங்குகள் வருகிறது. இந்த வாலிப பிரயாயத்துல வருகிற தீங்க ஒரு வாலிப பையன்கிட்ட பிள்ளைகிட்ட கேட்டா அவங்க அவ்வளவு சொல்லுவாங்க. எனவே இந்த தீங்குல இருந்து தப்பிக்கப்படணும்னா ஒரே மருந்து எதுனா, ஆண்டவரை நினைக்கிறது தான் பெரிய மருந்து. எனக்கு வாழையே பிடிக்கல, ஏன் தான் வாழணும்னு தெரியல, எனக்கு நல்ல ஒரு காரியம் இன்னும் நடக்கலை, இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே மருந்துன்னா ஆண்டவரை நினைக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்கள்கிட்ட வாலிப பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்தணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக பெற்றோர் எப்படி தெரியுமா, என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் இருக்கணும், நல்லா மேரேஜ் பண்ணணும், நல்ல பிள்ளைங்களை பெற்றெடுக்கணும், வேற பிள்ளைகளை பார்க்கணும், இப்படி தான் பெற்றோருக்கு ஆசை இருக்கு. இது தப்பில்லை, கரெக்ட் தான்.
ஆனா அது கர்த்தரை முதல்ல தேடணும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தா தானே இதெல்லாம் கிடைக்கும். இவங்க நினைச்சிட்டு தான் எல்லாம் பண்றாங்க. அப்படியே இறங்கு வருஷம் போல எல்லாம் இறங்கி லாஸ்ட்ல பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் ஏன் இருக்கணும் இப்படி இருக்கு. எனவே உங்க வாலிபரை கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்துங்க. உங்க பிள்ளைங்க வேலை செய்யறத பணத்தை பார்க்கறத விட அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க ஆண்டவருக்குள்ள நிம்மதியா இருக்காங்களா, நல்ல ஜெபம் பண்றாங்களா, பைபிள் வாசிக்காங்களா, சபையில போய் ஊழியம் செய்யறாங்களா, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்க. நல்ல ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற வாலிபர்களுக்கும் கர்த்தருடைய வேலையை செய்கிற வாலிபர்களுக்கும் வேலை செய்யாத வாலிபர்களுக்கு வித்தியாசம் உண்டு. சில வாலிபர்களும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு என் ஆத்மாவை போடுறதுக்கு முன்னால இவங்க ஆத்மா வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போய் பாவம் செய்ய நல்லா துரிதப்படும். ஆனா ஒருத்தர் சபையிலே கிடப்பான், சபையில் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் அவன்கிட்ட தான் பொறுப்புகளை கொடுப்பாரு, அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்க வாலிபரை கிறிஸ்துவுக்கு நேரம் எடுத்துங்க. டெய்லி ஒரு நல்ல பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்வி விட தெரியுமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு பைபிள் வாசியா, இன்னைக்கு கர்த்தரோட என்ன பேசுறான்னு கேட்கணும். அதுக்கு முன்னால பெற்றோர் இந்த காரியத்தை செஞ்சாதான் பிள்ளைங்கள்ட்ட கேட்க முடியும். பெற்றோரே செய்யலைன்னா கேட்க முடியாது. எனவே வாலிப பிரயாயத்துல எல்லா வயதினரும் ஆண்டவரை நினைப்பதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சோதனைகள் மாயையிலிருந்து தப்பிக்கிற மருந்து. அப்ப இந்த உலகத்திலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் கேட்டா, கர்த்தரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாவம் செய்ய மாட்டோம், பயபக்தியா இருப்போம், ஆண்டவரை தேடுவோம். இதெல்லாம் விட்டுட்டு வாலிப நாட்கள்ல எப்படியும் வாழ்ந்துக்கலாம், பின்னாட்கள்ல பார்க்கும் அப்படி சொன்னா நம்முடைய பின்னாட்கள்ல அது ரொம்ப கஷ்டம். எனவே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1-7 வரை வாசித்து பாருங்க. அங்க சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயமுள்ள ஜீவியத்தோடு வாழ்வோம். கொள்ளாத உலகம், வேஷம் போடுற உலகம், தேவைக்கு பயன்படுத்துகிற உலகம், கர்த்தர் தான் எல்லா சூழலும் நம்ம கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை உங்களை நாங்கள் எப்பவும் நினைக்க, குறிப்பாக வாலிப பருவத்தில் நினைக்க, இந்த மாயான உலகில வெற்றியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளை நடைபெறுகின்ற ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் தங்களுடைய சபையில சென்று தேவனை ஆராதிக்கட்டும். பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. விசேஷமாக ஆண்டவர் ஸ்தோத்திரம், வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய வேலையை செய்யட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. கரத்தையே